நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம பார்த்த அதே மாதிரி தான். ஸோ 2 நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸோட ஹெச்சிஎஃப் 9 கொடுத்துருக்காங்க, எல்ஜிஎம் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அந்த நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 306 அண்ட் 657. ஓகே. ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் வந்து 9, வி நீட் டு ஃபைண்ட் த எல்ஜிஎம். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு அந்த ரிசல்ட் தெரியும் இல்லையா, ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்டி எல்சிஎம். ஸோ அந்த ரிசல்ட் படி அப்ளை பண்ணணும். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்னால் கிவன் நம்பர்ஸை ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ 306 into 657 divided by ஹெச்சிஎஃப் என்னென்னு பார்த்தீங்க 9. ஸோ இதை டிவைட் பண்ணணும். ஸோ இதை டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் நம்மளுடைய எல்சிஎம். ஸோ அப்போ எல்சிஎம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 22338, அதாவது 22,338. இதுதான் எல்சிஎம். ஸோ இதை டிவைட் பண்ணி வர ஆன்சர் தான் எல்சிஎம். இன்கேஸ் எல்சிஎம் கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கேட்டாங்கனாலும் இதே மெத்தட் தான் செய்யணும். ஸோ சேம் தான், ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் அதை எல்சிஎம்மால் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஹெச்சிஎஃபோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 numbers ஆர் இன் த ரேஷியோ 15:11. ஸோ 2 நம்பர்ஸோட ரேஷியோ 15:11 கொடுத்துருக்காங்க. அதோட ஹெச்சிஎஃப் வந்து 13 கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த நம்பர்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ரேஷியோ ஹெச்சிஎஃப் இருக்குது, நம்பர்ஸ் என்னங்கிறது நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ கிவன்லாம் எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15x அண்ட் 11x அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 15x 11x இதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 15 நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிங்க அப்படின்னா 3 into 5 கிடைக்கும். தென் எக்ஸ் அப்படியே எடுத்துக்கலாம். 11 அப்படிங்கிறது 11 ஆல்ரெடி ஒரு ப்ரைம் நம்பர் தான். ஸோ அப்போ 1 into 11xன்னு எழுதிக்கலாம். ஸோ ஹெச்சிஎஃப் இதுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே காமனாக இல்லை. இந்த எக்ஸுங்கிற நம்பர் மட்டும்தான் 2 நம்பர்ஸ்லையும் காமனாக இருக்குது. ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் தான். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஹெச்சிஎஃப் வந்து 13 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 13 எடுத்துக்கிறோம். இன்கேஸ் உங்களுக்கு இதே மாதிரி கொடுத்து எல்சிஎம்மோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் இதோட எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த கொஷினை ஹெச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க, அதனால ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் பண்ணும்போது எக்ஸ்ன்னு வந்துருச்சு. எக்ஸோட ஆன்சர் விச் மீன்ஸ் ஹெச்சிஎஃப் ஆல்ரெடி 13 கொடுத்ததுனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு அந்த 2 நம்பர்ஸ் தானே ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து நம்ம 15xன்னு எடுத்திருக்கோம். ஸோ 15 into 13 ஈக்குவல் டு 195 வரும். அதே மாதிரி செகண்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 11x. ஸோ 11 into 13 ஈக்குவல் டு 143 கிடைக்கும். ஸோ இதே மாதிரி அந்த 2 நம்பர்ஸை ஃபைண்ட் பண்ணியாச்சு. மேபி இதுக்கப்புறம் எல்சிஎம் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணி எல்சிஎம்மும் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். Next question, find the greatest number which divides 285 and 1249, leaving reminders 9 and 7 respectively. ஸோ இப்போ நம்ம ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபைண்ட் பண்ண போகிற நம்பர்ஸ் நமக்கு கொடுத்துருக்க நம்பர்ஸை டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே. ஸோ கிரேட்டஸ்ட்டு டிவைட் பண்ணுற மாதிரி அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகே. ஸோ ஃபேக்டர்ஸ் தான் அந்த நம்பர்ஸை டிவைட் பண்ணும். அப்போ கிரேட்டஸ்ட் டிவைட் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா we need to find the HCF அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நமக்கு டிவைட் பண்ணும்போது எக்ஸாக்டாக டிவைட் ஆகலை, ரிமைண்டர்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரிமைண்டர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட நம்பர் என்ன 285. ஸோ 285லேருந்து ஃபஸ்ட் ரிமைண்டரை சப்ராக்ட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு ஃபைண்ட் பண்ணணும். தென் 1249லேருந்து செகண்ட் ரிமைண்டர் சப்ராக்ட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்படி சப்ராக்ட் பண்ணி வந்த நம்பருக்கு தான் நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இதுவே எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது, ரிமைண்டர் இல்லை அப்படின்னா அந்த நம்பர்ஸை நம்ம டேரெக்டாகவே எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 276. ஸோ 276 டிவைட் பண்ணி பாருங்கள், 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், 138 கிடைக்கும். ஸோ அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 6 அண்ட் தென் 9 கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் இதை திரும்ப நம்ம 3ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணும்போது 23 கிடைக்கும். ஓகே. ஸோ அப்போ இதோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்கொயர், இங்கே ஸ்கொயர் வரும், 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 into 23. ஸோ இதுதான் இதோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். அதே மாதிரி 1242க்கு பார்த்துக்கோங்க. ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 621. தென் அதுக்கப்புறம் இதை 3ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணும்போது 2, தென் 0, 7. ஸோ திரும்பவும் 3ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 6, தென் ரிமைண்டர் 2, தென் 9. ஓகே. ஸோ எகெயின் 3ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 23. ஓகே. ஸோ அப்போ இதோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 into 3 cube. ஸோ 3 into 3 into 23 அந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணணும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் போது காமனாக இருக்கிறது, பவர் கம்மியாக இருக்கிறது சூஸ் பண்ணிக்கணும்.
ஸோ இங்கே காமனாக 2, 3, 23 இருக்குது. ஸோ 2ல் பவர் கம்மியாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 தான், அதை எடுத்துக்கலாம். தென் 3ல் இந்த டேர்ம் தான் பவர் கம்மியாக இருக்குது, ஸோ அதை எடுத்துக்கலாம். தென் 23 ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் உங்களுக்கு தேவையான ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்.